வணக்கம் அனைவருக்கும். இந்த வில் பவர் வேணும் வில் பவர் வேணும்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்குமே இது படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன அப்படின்ற எனக்கு ஒரு புரிதல் இல்லை. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்த தகவல். தட் மீன்ஸ் இந்த டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு சிலவங்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அவங்களால கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது. வை? ஓகே, என்ன காரணம்? சக மனிதர்கள் தான் நம்ம. அவங்களால முடியுது, நம்மளால முடியலை. இது வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, அவங்க பேசாமல் இருப்பாங்க, கண்ட்ரோல்டாக இருக்க முடியும், உங்களால் இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன? இது லவ் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது எடுத்துக்கலாம், இல்லை படிக்கிறதாகட்டும், வாட் எவர், எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் அந்த வில் பவர் தான் அதுக்கு காரணம். என்ன வில் பவர்? அதை பார்த்துடலாமா? See, what is the mean by willpower என்பது உறுதி அல்லது திடமான மனப்பான்மை. இது கவனிங்க. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோதான், டாப் மோஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. ஓகே, எனக்கே இது படித்ததுக்கப்புறம் தான் ஒரு புரிதல் வந்திருக்கு. இது ஒருவரின், அதாவது வில் பவர், இது ஒருவரின் நடத்தையை கட்டுப்படுத்தவும், கவனிங்க, நடத்தையை கட்டுப்படுத்தவும், நடந்துக்கிறது வேற, கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லையா, நடத்தையை கட்டுப்படுத்தவும், தனது இலக்குகளை அடைய தடைகளை தாண்டி செயல்பட உதவும் குணாதிசயமாகும். ஓகே, இதில் 3 விதம் இருக்கு. மன உறுதி, திடமான மனப்பான்மை, இலக்குகளை அடைதல். மன உறுதி என்னன்னு பார்த்துடலாமா? ஒருவரின் எண்ணங்களையும் நடத்தையையும் தீர்மானிக்கும் ஆற்றல். இந்த மன உறுதி இருக்குல்ல, அதுதான் இந்த நடந்துக்கிறது, எண்ணங்கள், இதெல்லாம் தீர்மானிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் திடமான மனப்பான்மை, ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்த பின் அதை நிறைவேற்ற விடாமுயற்சியுடன் செயல்படுவது. நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவோம், பட் பண்ண முடியாது. மிடில் அதை பேக் எடுத்துருவோம். ஓகே, அப்படி எடுக்காம திடமான மனப்பான்மையோடு இருக்கிறது, அதை நிறைவேற்றும் வரைக்கும் விடாமுயற்சியுடன் செயல்படுவது. அதுக்கப்புறம் இலக்குகளை அடைதல். இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இலக்குகளை அடைஞ்சிருவீங்க. என்னன்னா, மன உறுதியானது ஒரு தனிநபருக்கு அவர் விரும்பும் விஷயங்களை அடையவும் சவால்களை தாண்டி செல்லவும் உதவுகின்றது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இலக்குகளை அடையிறதுக்கு இது சோ இம்பார்ட்டன்ட். மன உறுதியோடு இருக்கணும். அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை அடைவதற்கும் சவால்களை தாண்டி செல்லவும் உதவுகின்றது. என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு அந்த இலக்குகளை அடையிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஸோ அதனால் நம்ம நிறைய விஷயத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணிடுவோம், ஆனால் பண்ண முடியாது. இல்லை பண்ணுவோம், பாதியில் பேக் எடுத்துருவோம். அதெல்லாம் எடுக்காமல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நினைச்ச விஷயத்தில் அடையிறதுல குறிக்கோளாக இருக்கணும், அதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அதை ரீச் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வில் பவர். ஓகே, இந்த வில் பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் அவமானப்பட மாட்டோம், அசிங்கப்பட மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும்னா பண்ணிடுவோம். ரைட்? இந்த பேக் எடுக்கிறதுனால தான் தோல்விகள் வருது. ஓகே, அவங்க அது சிம்பிள். ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா, இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அந்த ஒருத்தர் பேசாமலே இருக்காங்க, இன்னொருத்தவங்க போயிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட தன்மானத்தை அங்கே எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களால பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் நீ பேசுகிற வரைக்கும் நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. இது பார்க்குறதுக்கு சிரிப்பாக வரும், என்னங்க இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நீடட் தான். ஓகே, இது இங்கே எல்லா விஷயத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ வில் பவர் எல்லாருக்குமே தேவை. ஓகே, அது நம்முடைய முன்னேற்றத்திற்கு, யார்கிட்டையும் அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு அது ஸோ இம்பார்ட்டண்ட். ரைட்? நன்றி.